ஸ்லீப் ஆப்னியானால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா தூக்கம் அடிக்கடி இன்டரப்ட் ஆகும். நம்ம மூளை இந்த மூச்சு காத்து நிக்கும் பொழுது நீங்க முழிச்சுக்கணும், இல்லாட்டி உங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு கமாண்டை கொடுக்கும். அந்த கமாண்டை கொடுக்கும் பொழுது இந்த மூச்சு காத்து தடப்படும் போது நம்மளே அறியாம நம்ம மூளை முழிச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் சைக்கிள்ல இது நடந்துகிட்டே இருக்கும். தூங்குவாங்க, கொரட்டை விடுவாங்க, மூச்சு காத்து நின்று போகும், முழிச்சுப்பாங்க. தூங்குவாங்க, கொரட்டை விடுவாங்க, மூச்சு காத்து நின்று போகும், முழிச்சுப்பாங்க. ஸோ இது ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பீப்புள் ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, டீப் ஸ்லீப்புக்கு போயிருக்க மாட்டாங்க. மூணாவது, இவங்க ஒரு 8 மணி நேரம் தூங்குறாங்க அப்படின்னா 8 மணி நேரம் இவங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியா உடல்ல போய் கலக்கும். ஆக்சிஜன் உடல்ல கம்மியா கலந்துச்சுன்னா இருதயத்துக்கு போற ஆக்சிஜன், மூளைக்கு போற ஆக்சிஜன், உடல் உறுப்புகள், முக்கியமான உறுப்புகளுக்கு போற ஆக்சிஜன் எல்லாமே கம்மியான லெவல்ல போகும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆக்சிஜன் கம்மியா போச்சுன்னா தொடர்ச்சியா இது வருஷ கணக்குல நடக்கும் போது இதனால எவ்வளவு பாதிப்பு வரும்னு பாருங்க.